கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். எஸ்தரின் சரித்திரம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் சதி திட்டம் தீட்டின சூழ்நிலையிலே எஸ்தர் ராஜாத்தி தன் தாதிமார்களோடு இணைந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தால் அதனுடைய விளைவாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களை அல்லது குடும்பங்களை, உங்க காரியங்களை அழிக்கும்படியாக எழும்புகிற எல்லா பகைஞரின் காரியங்களையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலும் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். இதை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியதான எல்லா சூழ்நிலைகள், உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் மாறுதல் வரவில்லையே என்று சொல்லி கலங்கலாம். விசுவாசித்து உபவாசித்து ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் மாறுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.